வெல்கம் டு ஜோசி கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பொரியலாகவும் சாப்பிடலாம், சாதத்தோட பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் தனியாக. அப்போ தான் கொஞ்சம் அது நல்லா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கடிச்சு நல்லா இருக்கும். நல்லா வெடிச்ச உன்னையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடையில் நல்லா எடுத்து வச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நீள் நீளமாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் போட்டுருவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றலை. நம்ம கத்திரிக்காய் நம்ம தண்ணி அறுத்து போட்டிருக்கலையே, அந்த தண்ணியே போதும். எச்சா தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த தண்ணியே அதிகம்தான். நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே அது வேகட்டும். இப்போ வந்து நம்ம தனி மிளகாய்த்தூள், வேறு எதுவும் இதில் ஆட் பண்ணலாம். வெறும் தனி மிளகாய்த்தூள் அதை போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரச சாதம், சாம்பார் சாதம் இதோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.